This video sponsored by SBO Digital Marketing. உங்களுக்கு SBO Digital Marketing சேரணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் நேமும் உங்களோட குவாலிஃபிகேஷனும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hi, Challenges Sports and Studies viewers. ஃபஸ்ட்டு செம்முக்கான ஆன்சர் போடலாம். 3 மீட்டர், அதை வந்து சென்டிமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. 3 மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றினா 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். வீடியோவில் இருக்கும், பல வீடியோ, அதை மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ 300 சென்டிமீட்டர், ஒரு 3 மீட்டர்னால் 300 சென்டிமீட்டர். அடுத்து 2வது சம் 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டரை சென்டிமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கிலோமீட்டர் சென்டிமீட்டராக மாற்றணும், மல்டிபிள் தான் பண்ணணும். அப்போ 4 சென்டிமீட்டருக்கு நீங்கள் எத்தனை வாட்டி மல்டிபிள் பண்ணணுன்னா 1000ஆல் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சாரி, இங்கே கீழே 1000ஓட 100, 100ஓட 10, அந்த சமம் பார்த்தது தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 1000 அடுத்து அந்த சென்டிமீட்டருக்கு நடுவில் இருக்கிறது, அடுத்து அந்த மில்லிமீட்டர் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த இது சொல்லியிருப்போம் உங்களுக்கு. இப்போ நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும், அதனால் 100 வரைக்கும் எடுத்திருக்கோம். அப்போ சென்டிமீட்டராக மாற்றும் போது 4. அடுத்து 3வது சம் 100 மீட்டரை கிலோமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் சிம்பிளான விஷயந்தான். இப்போ நம்ம வந்து கீழேருந்து மேலே போகும்போது மல்டிபிள்னு சொல்லியிருக்கோம். அப்போ மேலேருந்து கீழே வரும்போது டிவைட். அப்போ 100 மீட்டர் அப்படின்னா 100 மேலே கிலோமீட்டராக மாற்ற என்ன பண்ணணும், 1000 எடுத்துக்கணும். 1000ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 0க்கு 0, 0க்கு 0, இந்த 0க்கு இந்த டாட்டிங் வரும். 0.1 ஆன்சர் 0.1 கிலோமீட்டர். அடுத்து 100 சென்டிமீட்டரை கிலோமீட்டராக மாற்ற போகிறோம். அதுக்கும் டிவைட் தான் பண்ணணும், ஏன்னா மேலேருந்து கீழே வரும். அதனால் 100 சென்டிமீட்டரை கிலோமீட்டராக மாற்றோம்னா நடுவில் 100 மீட்டர்ஸ் இருக்கும், அப்புறம் 1000 இருக்கும். இந்த 0க்கு 0, 0க்கு 0, இந்த 0க்கு ஒரு டாட் இங்கே நகர்ந்துடும். இன்னும் 2 0 இருக்குது, அப்போ 1 2 டைம்ஸ் நகரும். அப்போ 0.001 தான் ஆன்சர். 0.001 கிலோமீட்டர் தான் ஆன்சர். அடுத்து 2500 மீட்டரை கிலோமீட்டராக மாற்ற போகிறோம். இப்போ மீட்டர்லேருந்து கிலோமீட்டராக மாற்றணும், 1000ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 2500 மேலே 1000 கீழே போட்டு 0க்கு 0, 0க்கு 0, இந்த ஒரு 0க்கு ஒரு டாட் இங்கே வந்துடும். அப்போ ஆன்சர் 2.5 கிலோமீட்டர். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.